பல வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 11 சீசனுக்கு அப்புறம் பெங்களூர் டீம் அவங்களோட ஹெட் கோச்சான ரன்வீர் சிங்கை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய ஹெட் கோச்சா அவங்களுக்கு ஹெட் கோச்சா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் என்னங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நேஷனல் கேம்ஸ் 28ஆம் தேதி இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து நீங்கள் எதில் பார்க்கலாம் அப்படிங்கிற அப்டேட்ஸும் நான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், பாட்னா டீம் 2 பிளேயர்ஸை நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் என்னங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் டீமோட ஹெட் கோச் சஞ்சீவ் பலியன் சார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீமை பத்தி அடுத்ததா என்னெல்லாம் பண்ண போறோம், நம்ம ஃபேன்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் பேசி தமிழ் தலைவாஸ் டீம் அவங்களோட சோஷியல் மீடியாஸ்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டா பாட்னா டீம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பாட்னா டீம் பிகேஎல் சீசன் 12க்காக 2 NYPஸை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ரைடர்ஸ் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்கித் ராணா லெஃப்ட் ரைடர், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மிலன் தையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ரைடர். 2 பேருமே ஜூனியர் நேஷனல் கேம்ஸில் ஹரியானா டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யுவா கபடி சீரிஸும் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த ஜூனியர் நேஷனல் கேம்ஸில் ஹரியானா டீம் தான் டைட்டில் வந்து அடிச்சாங்க. அண்ட் அதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணது இந்த 2 ரைடர்ஸும். ஸோ 2 பேரையும் பாட்னா டீம் அவங்களோட NYPஸாக சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட், இன்னைக்கு ஜனவரி 28ஆம் தேதி உத்தரகாண்டில் வந்து நேஷனல் கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் பல ஸ்டேட்ஸ் கபடியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் பல பிகேஎல் ஸ்டார்ஸும் அவங்கவுங்க ஸ்டேட்ஸ்க்காக ப்ளே பண்ண போகிறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவன் ஷெராவத், அர்ஜுன் தேஷ்வால், ஆஷு மாலிக், பங்கஜ் மொய்தே, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ், தேவாங் கயான், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அண்ட் முக்கியமான ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு டீமும் தமிழ்நாடு பிளேயர்ஸும் இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா? அதை தாண்டி இவங்க மாதிரி நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த டோர்னமெண்ட்டை நீங்க லைவா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல வந்து நீங்க 38th நேஷனல் கேம்ஸ் உத்தரகாண்ட் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தாலே லைவ் எல்லாமே வரும். ஓகேங்களா? அப்படி அதை தாண்டி வரல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ஒரு சேனலோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அங்கே தொட்டுட்டு போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அங்கே எல்லா அப்டேட்ஸ் எல்லா லைவ் எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க. இந்த வீடியோட கடைசி அப்டேட் பெங்களூர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு தரமான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெங்களூர் டீமுக்கு கிட்டத்தட்ட 10-11 சீசன் கிட்ட ஹெட் கோச்சாக இருந்து கோச் பண்ண ரன்வீர் சிங்கை இப்போதைக்கு பெங்களூர் டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்தளவு நல்ல மூவ் தான். ஏன்னா அவருக்கு போதிய வாய்ப்புகள் வந்து கிடைச்சாச்சு. ஆனால் அவரை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக ஹோம் பாயான BC ரமேஷை புதிய ஹெட் கோச் ஆட்டு பெங்களூர் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்டிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் முக்கியமான விஷயம், பிகேஎல் சீசன் 6ல் பெங்களூர் டீமுக்கு அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தது BC ரமேஷ். அந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் டீம் டைட்டில் அடிச்சாங்க. அதன் பிறகு பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு ஹெட் கோச்சாகவும் புனே டீமுக்கு ஹெட் கோச்சாகவும் BC ரமேஷ் 2 டைட்டில் வந்து அந்தந்த டீம்ஸ்க்கு அடிச்சு கொடுத்துருக்கார். அண்ட் அதன் தொடர்ந்து இப்போதைக்கு மறுபடியும் அவங்களோட ஹோம் டீமான பெங்களூர் டீமுக்கு ஹெட் கோச்சா BC ரமேஷ் வந்து வந்திருக்காரு. அண்ட் BC ரமேஷோட அந்த டீம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஸ்டார்டிங் 7 பார்த்தீங்கன்னா ஒரு மினி இந்தியா வந்து வச்சிருப்பார். அவர் வந்து 2 வாட்டி டைட்டில் அடிக்கும் போது அதே ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அண்ட் அதெல்லாம் தாண்டி நிறைய சவுத் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொடுப்பார். ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் பெங்களூர் டீமில் நிறைய சவுத் இந்தியன் பிளேயர்ஸ் வருவாங்க. நிறைய யங் டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கைகள் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு பெங்களூர் ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க. காரணம் BC ரமேஷ் ஒரு மல்டிபிள் டைம் ட்ராஃபிஸ் அடிச்சு கொடுத்த கோச். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அவரோட ஹோம் டீமுக்காக அவர் வந்து ஹெட் கோச்சாக இருக்க போகிறார் அப்படிங்கிறது அதை விட ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் பெங்களூர் ஃபேன்ஸுக்கு எதுவுமே இருக்காது. அண்ட் அவ்வளோதான் நண்பா வீடியோ. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, see you நண்பா.